இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சாக்லேட் கேக் செய்யலான்ட்டு தோணுச்சு. அதனால் அதான் ரெடி பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்கு எனக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் அது ப்ரிப்பேர் பண்ணுற டைம். அப்புறம் பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா அது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஏதோ இட்லி செய்கிற பாத்திரத்தில் தான் சால்ட்டு போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. என் பொண்ணு வந்து அதை கட் பண்ண சொல்லிட்டு நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முறுக்கு செய்யலாம் ஸ்நாக்ஸ்க்கு அவளுக்கு சொல்லிவிட்டு உளுந்து மிக்சியில் அரைச்சிட்டு எப்பயும் போல் ரெகுலராக யூஸ் பண்ணுற கடையில் வாங்கின அரிசி மாவு கூட உளுந்து, கொஞ்சம் சீரகம், உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு வெண்ணெய் அது வரையும் தான் போட்டால் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. எல்லா முறுக்கும் நல்லா வெள்ளையாகவே இருந்தது. கடையில் எதனா வாங்கி கொடுத்தா அவளுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்குது. அதனால தான் எதுவும் வந்தாலும் நேற்று ஒரு பக்கோடா செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி முறுக்கு எதுவாக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் கேட்டால் அது வீட்டில் தான் செஞ்சு தரணும் முடிவு பண்ணியிருக்கேன். அவள் நேற்றுலேருந்து சமோசா தான் ரொம்ப கேட்டுட்டு இருந்தா. ஈவினிங் எப்போ ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அவள் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு அது இன்றைக்கும் காலேஜ் போய்ட்டு வந்தாலும் அவளுக்கு வர்றதுக்குள்ளே நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுடுவேன்.